இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை மாற்றத்தை கொண்டு வருகிற காலங்களாக இந்த காலங்களை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த லெந்து காலங்களிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை மிகவும் முக்கியமாய் பேச சித்தமாக இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்தெந்த காரியங்கள், நம்முடைய விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் நாம் முன்னேற்றத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லெந்து காலங்கள் என்றாலே ஒரு வசந்த காலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் முதிர்ந்து புதியவைகள் துளிர் விடுகிறதான ஒரு காலம், ஒரு புது மலர்ச்சி, ஒரு புதிய ஒரு எண்ணம் போன்றவை நம்முடைய தோன்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்துல காணப்படுகிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். இது இந்த காலங்கள் இது ஒரு புதுப்பிக்கிறதான ஒரு காலங்களாய் காணப்படுகிறது. இதுல ஆவியில நாம் நடத்தப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமான கிருபைகளை நமக்கு தருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்லவே. பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மாம்சம் ஆவி இந்த இரண்டுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. நம்முடைய ஆவியானவர், நம்முடைய ஆண்டவருக்கும் கூட ஒரு சோதனை வந்தது. பிசாசானவன் மாம்சத்தை காட்டி அவரை ஜெயிக்கலாம் என்று சொல்லி யோசித்தார். 40 நாள் அவரை சோதனைக்கு உட்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவருடைய வார்த்தையினாலே அதை வென்றார். மாம்சத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததினால் பிசாசை அந்த இடத்துல வெல்ல முடிந்தது. இந்த நாட்களிலும் கூட, இந்த பாடுமரண நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில வர இருக்கிறதான எல்லா விதமான ஆவிக்குரிய சோதனைகளையும் போராட்டங்களையும் நாம் ஜெயிப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு காலம். அதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல காலமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, எனவேதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்லவே. ஆவி என்று சொன்னால் நமக்கு மாம்சம், ஆவி, ஆத்மா என்று சொல்லி 3 காரியங்கள் இருக்கிறது. ஆவியை தந்தவர் தேவன். அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப நாம் பத்திரமாய் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த ஆவி யாருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். இதனால் அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்துல மாம்ச சிந்தையானது அது மரணத்துக்கு எதுவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அதே போல 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அநேக நேரத்துல நமக்கு இந்த போராட்டம் வரும். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் வரும். ஆவி ஆண்டவருக்காக எதையாகவும் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆவி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மாம்சமானது என்ன செய்கிறது? அதை அப்படி ஓட விடாதபடிக்கு அதை பிடித்து இழுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதை தான் சொல்லுகிறார், மாம்ச சிந்தையின்படி நாம் போவோமானால் மரணத்தை தவிர வேற எதுவுமே நம்மால் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் ஆவியின் சிந்தையோ மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன், ஜீவனும் சமாதானமான ஒரு வாழ்க்கை. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எதிலே இருக்கிறது? இந்த பாடுமரண காலங்களிலே நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் மாம்சத்திற்கு செவி கொடுத்து ஓடுகிறோமா, இல்ல ஆவிக்கு செவி கொடுத்து ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆவியின் சிந்தை அது ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. ஆவியின் சிந்தை என்று சொன்னால் அநேக நேரத்துல ஒரு சந்தேகம் வரும், அப்படி என்றால் என்ன என்று சொல்லி. நமக்குள்ளாக இருந்து நமக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும், ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஒரு சிந்தை. அதுதான் ஆவியானவர் நமக்கு வழிநடத்துகிறதான ஒரு வழிநடத்துதல். அநேக நேரத்துல அதற்கு நம்மை கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய சித்தத்திற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ஆனால் அதன் வழிகளோ அதன் முடிவோ நன்றான வழிகளா இருக்காது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஆவியானவர் தன்னுடைய சத்தத்திற்கு உங்களை ஒப்பு
ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் அழைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இன்னும் தெளிவாக நாம் பார்ப்போமானால் ஆவியின் சிந்தை என்ன, மாம்சத்தின் சிந்தை என்ன என்று பார்க்கும்போது கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் யாவையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். மாம்சமானது அது இச்சைக்குரிய ஒன்றாய் காணப்படுகிறது. ஒரு பொருளை பார்த்தால் அதன் மேல் ஆசை வருகிறது, மற்றவர்களை பார்த்தால் அதே போல் எல்லா காரியங்களும் இப்படியாக மாம்சத்திற்குரிய காரியங்களா இருக்கிறது. இதுதான் அதற்கு முன்பதாக வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் போன்றதான காரியங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாம் மாம்சத்திற்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு பிற்பாடான வாழ்க்கை, மரணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் ஆவியின் சிந்தையோடு கூட நம்ம வாழும்போது, அதுதான் 22வது வசனத்துல ஆவியின் கனிகளை, ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் என்று சொன்னால் ஆவியின் கனிகள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியானவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதேதான் அன்பு, சமாதான, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம்? நம்முடைய மாம்சத்தின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமா? நம்முடைய ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமா? பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப மிகவும் ஊழியத்தின் மேலுள்ள ஒரு களைப்பினால இரவு ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய படுக்கையில படுத்து விட்டார். அப்போ ஆவியானவர் அவருக்கு சொன்னார், நீ இப்போ எழும்பி உன்னுடைய பக்கத்து வீட்டை போய் தட்டு, பக்கத்து வீட்டுல போய் தட்டி ஒரு ஜோம் பண்ணிட்டு வா என்று சொன்னார். இவர் தன்னுடைய மாம்சத்தின் உள்ளான களைப்பின் நிமித்தமாய் அவர் அதிகமாய் அயர்ந்து நித்திரையாகி விட்டார். நான் காலையில போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி காலையில போய் அவர் பார்க்கிறப்ப அந்த வீட்டை சுற்றிலும் மிகவும் கூட்டமாய் நிறைய பேர் இருந்தாங்களா. என்னன்னு சொன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்பட்டது. அப்பதான் இவர் உணர்ந்தார், நான் ஒரு நிமிஷம் என் மாம்சத்திற்கு நான் செவி கொடுத்துட்டேன், ஆவியானவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கிறிஸ்துவின் ஆவிக்கு நான் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நான் மாம்சத்திற்கு நான் கீழ்ப்படிந்துட்டேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் மண்டிட்டு அழுதாரா. ஆண்டவர் சொன்னாரா, இதற்கான கணக்கு உன்னிடத்துல பிற்பாடு காட்டப்படும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிதான் அநேக நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களில் நாம் மாம்சத்திற்கு நேராய் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய சுயத்திற்கு நேராய் நான் ஒப்புக் கொடுக்கிறோம். மாம்ச சிந்தை அது பார்ப்பதற்கு கனியை போல ருசியாக தோன்றலாம். ஆனால் அது ருசித்த பிற்பாடு தான் அதனுடைய வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நொடி பொழுது நம்ம யோசிப்போம், ஆனால் பாவத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு, மாம்ச சிந்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு ஆவியின் சிந்தைக்கு நேராய் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவைகளில் நீங்கள் காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். இது எபேசிய நிருபத்தில் எபேசிய சபையாருக்கு பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு இதே வார்த்தை நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க. நமக்கு ஆவிக்கேற்றபடி நடக்காமல் கீழ்ப்படியாமையின் சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறோமா? இல்ல உண்மையாகவே கிறிஸ்துவின் ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமா? நாம நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த காலங்கள் ஒரு அருமையான ஒரு காலங்கள். ஒருவேளை நம்ம விழுந்து 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 எழும்புகிறதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம். ஆனால் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நேரான ஓட்டத்திலே ஓடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதற்கு ஆவியானவருடைய சத்தம், கிறிஸ்துவின் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த பாடுமரண காலங்களில் கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ளாக வேண்டும் அப்பா. ஆண்டவரே, வேறு எந்த மாம்சத்தின் கிரியைகளோ இல்ல வேற எந்த அசுத்த அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளும் எங்களை வழி நடத்தாதபடிக்கு கிறிஸ்துவின் ஆவிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழுகிறவர்களா எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி அப்பா. இந்த நேரத்துல ஐயோ, நான் விழுந்து விழுந்து எந்திக்கிறேனே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, அநேக நேரம் மாம்சம் என்னை மேற்கொள்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்துல மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் மாம்சத்தை மேற்கொள்கிறதான ஒரு வல்லமை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் மாம்சத்தை மேற்கொள்ளுகிற கிருபைகளை ஆவியானவர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.